முதல் வசனமாக எசேக்கியேல் 34:11-16. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். ஆமென். இந்த வசனத்தோட பின்னணியை நாம பார்த்தோம்னா, கர்த்தர் எசேக்கியேல் மூலியமாக இஸ்ரவேலில் உள்ள மெய்ப்பர்களை குறித்தும் அவர்கள் தன்னுடைய ஆடுகளை அவர்கள் மேய்க்காமல், அவர்களுக்கு பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஆடுகளை, அங்க சிதறண்டு கிடக்கிற ஆடுகளை மேய்ப்பதற்கு மெய்ப்பர்கள் அவர்களை சரிவர வழி நடத்ததுனால கர்த்தர் சொல்கிறார், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். இன்னைக்கான பைபிள் ஸ்டடிக்கான தலைப்பே நானே போய் என்னுடைய ஆடுகளை நான் தான் தேடி பார்க்க போறேன்னு சொல்லி கர்த்தர் எப்படி வேதத்துல ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையுமே தேடி பார்த்தார் அப்படிங்கிறத நாம சில எடுத்துக்காட்டுகளோட கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் கிருபையும் நாம இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு, கர்த்தர் ஆதியிலிருந்து மனிதர்களோட மாத்திரமே வாசம் பண்ண விரும்பினார் என்பதை குறித்துமே நாம இன்னைக்கு வேதங்களை ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். அப்ப இந்த வசனம் நானே தேடி பார்ப்பேன், இது வெறும் வாக்குறுதி மாத்திரம் அல்ல. மனிதர்கள் இல்லாத போது தேவனே மனிதர்கள் மூலியமாக எல்லா காரியங்களுமே தோல்வி அடைந்து பாவத்தை நோக்கி சென்று கொண்டே இருந்த சமயத்துல தேவன் தானே ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொருவரோடு தானே தேடி வருகிறார் என்பதை இது உணர்த்துகிறது. அப்ப மோசே மூலியமாக யாத்ரா ஆகமத்துல பாத்தீங்கன்னாக்க 3வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க கர்த்தர் மோசேயை அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக. அப்ப அவரே தான் அந்த இடத்துல வரார். அப்ப காணாமற் போனது அடுத்த வசனத்தை நம்ம பாக்குறப்ப அவர் எதற்காக வருகிறாருங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னா 5 காரியங்கள் அங்க இருக்கிறது. காணாமற் போனதை தேடுவேன், துரத்துண்டதை திரும்பி கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு ஒப்பாய் மேய்ப்பேன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம நிதானிச்சு பார்த்தோம்னாக்க தேவனுடைய அன்பை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காணாமற் போனதை தேடுவேன், இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க வழி தவறிய பாவத்துல விழுந்து கர்த்தர்கிட்ட மறுபடியும் வராத தன்னுடைய எல்லா ஜனங்களையுமே அவர் தேடி செல்கிறார். இதுதான் லூக்கா 15 நம்ம பார்த்தோம்னாக்க காணாமற் போன அந்த ஒரு ஆடை தேடி மீறி 99 ஆடுகள் கர்த்தர்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஆடை தேடிதான் கர்த்தர் வருகிறார். அந்த ஒரு ஆடாக நானோ நீங்களோ இருந்தப்ப கர்த்தர் நமக்காக மாம்ச வடிவில வந்தாருங்கிறத அவருடைய அன்பை நாம புரிந்து கொள்ள முடியும். 2வது வார்த்தை பார்த்தோம்னா துரத்துண்டதை திரும்பி கொண்டு வருவேன். அப்ப சிறைப்பட்டு நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி 70 வருஷம் பாபிலோன்ல போய் அடிமையாக இருந்த பொழுது எஸ்ரா மூலியமாக எஸ்ரா 1-2 வாசிச்சு பார்த்தோம்னாக்க ஒரு தந்தையை போல அவர்களை துரத்துண்ட பிள்ளைகளை எப்படி மறுபடியும் கூட்டி சேர்த்தார். இதே விஷயத்தை தான் அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலையும் ஒரு மகன் பிரிந்து போகிறான், தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்து விட்டு அவன் திரும்பி மனம் திரும்பி வரப்ப தந்தை அவனுக்காக காத்து கொண்டிருந்து அவரை எப்படி வரவேற்றாருங்கிறத நம்ம பார்த்தோம். 3வது விஷயம் எலும்புகளை முறிந்து காயம் கட்டுவேன். அப்ப இது உடல் சார்ந்த ஒரு விஷயத்த கர்த்தர் இங்க பேசவே இல்லை. ஏன்னா நாம கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா ஆவிக்குரிய அந்த பிரிவினை, ஆவிக்குரிய காயங்களை
கர்த்தரே வந்துட்டு அதை ஆற்றுவார். இதுதான் சங்கீதத்துல 147:3 சொல்லுது, இவர் உடைந்த இருதயம் உள்ளவர்களை ஆற்றி அவர் காயங்களை கட்டுகிறார். அடுத்த வார்த்தை, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். இப்ப நசல் என்பது வந்து சோர்ந்து போவதை குறித்து சொல்லுகிற விஷயம், பலவீனமானதை குறிக்கிற அதற்குரிய அர்த்தம். அப்ப எலியா வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி அங்க 400 கூடியிருந்த அந்த கள்ள தீர்க்க தரிசிகளை அவர்களை வந்து அத்தனை பேத்தையுமே வெட்டி கொள்கிறான். ஆனா மறுபடியும் அடுத்த நாள் அவனுக்கு செய்தி வருகிறது, எசபேல் வந்து இதே போல உன்னையும் கொல்ல போறாங்கன்னு அவனுக்குள்ளாக பயம் வந்து அவன் வந்து ஒளிந்து கொள்கிறான், போய் படுத்து உறங்குகிறான். அப்ப அந்த இடத்துல வந்து தேவனே அவனை தேடிதான் வந்துட்டு வர்றார். அவனை தேடி ஒரு தூதன் மூலியமாக வந்து அவனுக்கு முதல்ல வந்துட்டு சரீர பிரகாரமாக சாப்பாடு கொடுத்து அவனை பலப்படுத்தி அடுத்தது தன்னுடைய ஊழியத்துக்கு அவர் வந்து அழைத்து செல்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நியாயத்துக்கு ஒத்ததாய் மெய்ப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேவன் நீதியுள்ளவர், அவருடைய கிரிகைகள் எல்லாம் நீதியாக இருக்கிறது. நியாயத்துக்கு ஒத்ததாய் மெய்ப்பேன்கிற அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னாக்க யோவான் 10 முழுவதும் நாம வந்து வாசிச்சு நிதானமாக பார்த்தோம்னா தெரியும். 10வது அதிகாரத்துல 7-9 வசனங்களை பார்த்தோம்னாக்க அவர் நானே வாசல், என் வாசல் வழியாய் நுழைகிறவன். அப்ப கர்த்தர்கிட்ட நாம பிதாவுகிட்ட நாம சென்று அடைய வேண்டும் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாக இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவர் ஒவ்வொருவரையுமே எப்படி அழைக்கிறார்? பெயர் சொல்லிதான் வந்துட்டு அழைக்கிறார். அதற்காக அவர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனையே வந்துட்டு நமக்காக கொடுக்கிறார். அந்த ஜீவன் மூலியமாக நமக்கு தேவனுடைய மிக உயர்ந்த நீதியை நாம வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். சுயநீதி நம்மளுடைய பாவத்தை வந்து போக்க முடியாது. தேவனுடைய நீதியால் மாத்திரமே நாம வந்துட்டு பிதாவை, கிருபாசனத்தை நாம வந்துட்டு அவர் அருகில் செல்ல முடியும். அவரோடே வந்து நாம ஐக்கியத்துல இருக்க முடியும். அப்ப அவர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு ஆடுகளையும் வந்து யாராலையுமே வந்துட்டு பிரித்து கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது, என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னே வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதியர்களும் எல்லோரையுமே ஒரே மந்தையாக அவர் வந்துட்டு சேர்க்கிறார். அப்ப நாம வந்து இந்த வசனத்தை நாம வந்து கர்த்தர் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தேடி வருகிறார். ஏன்னா யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் தான் நம்மளை எல்லோரையுமே தெரிந்து கொண்டார். ஏன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பையும் ஆழத்தையுமே நாம வந்து இன்னும் வந்து அதிகமா அனுதினமும் நாம வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம வந்துட்டு கர்த்தர் வரும் வளமும் நாம நீடிய பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த நித்திய ஜீவனை வந்துட்டு தருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே, ஆதியாகமும் 3வது அதிகாரத்துல 8-9. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். அப்ப இந்த இடத்துல வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னாக்க 3 வார்த்தைகள். கர்த்தர் உலாவுகிறார், தோட்டத்தில் உலாவுகிற என்ற அந்த கிரேக்க எபிரேய வார்த்தைக்குரிய அர்த்தத்தை போய் நம்ம நேரடியாக வந்து எபிரேய பாஷையில போய் பார்த்தோம்னாக்க அதற்கு வந்துட்டு ஒரு நெருக்கமான ஒரு உறவு, ஐக்கியத்தை தான் வந்துட்டு குறிக்கிறது. ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார்? அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல் என்பது நீதியும் பரிசுத்தமும் தான் வந்துட்டு அவருடைய சாயல் ஆக்சுவலா. அதே போல அவர் எப்படி நம்மளை வந்துட்டு சரீரத்துல படைத்திருந்தாலும் நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனியர் 5:23 சொல்லுகிற போது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் நாளில் பரிசுத்தமாக காக்கப்படுவதாக அப்படின்னு வந்துட்டு வசனம் வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் வந்து அவர்களோட வந்துட்டு உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு, அப்ப அவர்கள் அனுதினமும் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு தினமும் பேசி தேவனோட ஐக்கியத்துல வந்துட்டு இருந்தார்.
ஸோ இந்த வார்த்தைகளை நாம கவனிச்சு பார்த்தோம்னா தேவன் மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அவருடைய படைப்பின் 6 நாட்கள்ல எல்லாவற்றையுமே வார்த்தையினாலதான் வந்துட்டு சிருஷ்டித்தார். மிருகங்களையுமே அவருடைய வார்த்தையினாலதான் வந்துட்டு சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மாத்திரம் அவர் மண்ணினால உருவாக்கி தன்னுடைய ஆவியை மனிதனுடைய நாசியில ஊதி அதன் மூலியமாக ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் தோட்டத்திலே உலா வருகிறாருங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த உலா வருகிறதுங்கிறது பாத்தீங்கன்னா இது ஐக்கியத்தை குறிக்கிறது. அவர் உறவு உள்ள ஒரு தேவன். அவர் கல்லோ மண்ணோ, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தேவர்கள் எவ்வளவோ தேவர்களை கல்லுக்கும் மண்ணுக்கும் வச்சு இவர்கள் தான் உயிருள்ள தேவர்கள் மனிதர்களா நினைத்து கற்பனைக்கு எட்டாத வகையில அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவனும் நமக்குள்ள நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் கர்த்தர். எவ்வளவு வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அதோட ஆழத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்கள். ஓசியா புஸ்தகத்தில் தெளிவாக இருக்கிறது, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள்னு சொல்லி ஓசியா 6:7 தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டதற்கு அப்புறம் அவர்கள் மனிதன் அவன் ஒளிந்து கொள்கிறார்கள். அப்ப வெறும் இது உடல் சார்ந்த ஒரு விலகல் அல்ல, இது ஆவிக்குரிய மரணம் அங்க நேரிட்டது. பாவம் செய்ததும் முதல் விளைவு. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய அந்த மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். 3வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா 9வது வசனத்துல கர்த்தரே தேடுகிறார். நீ எங்க, ஏன்னா கர்த்தருக்கு தெரியாதா இவன் பாவம் பண்ணிட்டான், இவன் எங்க இருப்பான்னு அவர் அறியாமையினால அவர் அவர் அப்படி அழைக்கவில்லை. அன்பால், ஏன்னா மகன் பாவம் செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவரை வெறுக்கல. கர்த்தர் அன்பினாலதான் மனிதன் ஒளிந்திருந்தாலும் கர்த்தர் தேடுகிறார். சோ இதுதான் வேதாகமத்துல முழுக்க நாம பார்த்தோம்னாக்க இழந்து போனதை, ஏன்னா லூக்கா 19:10 சொல்கிறது, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லிட்டாரு. ஆதாம் ஒளிந்த இடத்திற்கு கிறிஸ்து வந்தார், நம்மளை எல்லோரையுமே மீட்டெடுப்பதற்காக. அப்ப நானே என் ஆடுகளை தேடி பார்ப்பேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இதனுடைய வேறு இங்கதான் ஆரம்பிக்கிறது. ஆதாம் ஒளிந்தது முதல் தேவன் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப யோவான் 3:16 சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மளை எல்லோரையுமே அவருடைய சாயல படைச்சிருக்கிறார். அப்ப மனிதர்கள் தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் ஒவ்வொருத்தரையா அவர் தனிப்பட்ட முறையில தேடிக்கொண்டே இருக்கிறார். யார் யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்ப இதுல இந்த வசனத்தை நம்ம இன்னும் ஆழமா பார்த்தோம்னாக்க ஆதியாகமம் 3:6 பாத்தீங்கன்னாக்க அந்த ஸ்திரீ பிசாசின் பேச்சை கேட்டு ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அவள் அதை புசித்தாள்னு நம்ம வசனம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்கு. அவளுடைய கண் பார்த்தது, மனம், கை. இந்த 3 படிகளில் தான் பாவம் நுழைகிறது. ஏவாள் அந்த பழத்தை கண்டால், அதற்கப்புறம் விரும்பினால், அதை எடுத்தால். இதே விஷயம்தான் 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். பாவம் நுழையக்கூடிய இந்த வழி இது 3 தான். அப்பொழுது அங்க என்ன நடக்குது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதியாகமம் 3:7 பார்க்கிறோம். அந்த கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்கிறார்கள். ஆனா அதற்கு முன்னாடி அவர்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆனா என்னைக்கு
பாவம் வந்து அவர்களுக்குள்ளாக வந்ததோ, அதற்கப்புறம் வேணா முதலாம் ஆதாம் வந்து ஜீவ ஆத்துமா ஆனான், இரண்டாம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவன் ஜீவ ஆத்துமா ஆனா என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, அவனுடைய ஆவி மரித்த நிலையில அவன் எல்லாவற்றையுமே அவனுடைய மாம்ச சிந்தையில தான் வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிச்சான். ஸோ அதனால அவனுக்கு வந்து அவனுடைய சரீரத்தை பார்த்து அவனுக்கு வந்து வெட்கம் உண்டானதுனால அவன் வந்து தேவனை தேடி போகாம அவன் மரத்துல இருந்த அத்தி இலைகளை தைத்து தனக்கு அரைக்கச்சைகளை வந்துட்டு உண்டு பண்ணினார்கள் வந்துட்டு வேத வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப இதன் மூலியமாக நாம வந்து தெரிந்து கொள்வது என்னன்னாக்க, நம்மளுடைய பாவத்தை மனித முயற்சியினால வந்துட்டு பாவத்தை என்னைக்குமே வந்துட்டு மூடவே முடியாது. வாசிப்போமே அடுத்தது லேவியர் ஆகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப இந்த வசனத்தை நாம பார்த்தோம்னாக்க இதுல வந்து 2 வார்த்தைகள் இருக்குது. உலாவிங்கிறது வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து கர்த்தரோட இருக்கிற அந்த ஐக்கியத்தை தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம எல்லோருமே வந்துட்டு நம்முடைய ஆவியினாலதான் அவரை வந்துட்டு உண்மையோடு வந்து நம்மளால தொழுது கொள்ள முடியும். ஸோ இது வந்து தேவன் தன் ஜனத்தோடு அவர் என்றைக்குமே வந்துட்டு வாழ விரும்புகிறார். அவர்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். எந்த கட்டடத்துக்குள்ளேயும் அவர் வாசமாக இருப்பதற்கு அவர் என்றைக்குமே விருப்பப்படலை. இப்போ இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப இதுதான் வந்துட்டு வேதத்துல உள்ள ஒரு உடன்படிக்கைக்குரிய ஒரு சூத்திரம்னு சொல்லலாம். கவனன்ட் ஃபார்முலா என்று நாம வந்துட்டு இதை வந்து அழைக்கலாம். வாசிப்போமே ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க உனக்கும் முதல்ல வந்து ஆபிரகாம வந்துட்டு சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் மட்டும்தான் வந்துட்டு தேவனாக இருப்பேங்கிறாரு. ஏன்னா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் சொல்றது உடன்படிக்கை. கர்த்தர் சொல்றது இது என் உடன்படிக்கைங்கிறாரு. இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அப்படிங்கிறாரு. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்னைக்கு ஆபிரகாமோட பண்ண என் உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை வந்துட்டு எப்படி வந்துட்டு நிறைவேறி கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆதாம் வந்துட்டு தவறி விழுந்த பொழுது மனிதர்களை அவர் வந்துட்டு அதோட வந்துட்டு அவர் வந்து விட்டு விடல. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்ப என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு என்னை விட்டு பிரிந்து சொல்லும் பொழுது அந்த அன்புள்ள பிதா, இரக்கமுள்ள பிதா, கிருபையுள்ள பிதாவானவர் வந்துட்டு அவரை தேடி பார்க்க ஒவ்வொரு தருணத்திலையும் எப்படி போய் ஆதாம போய் தேடி தன்னுடைய கிருபையை வந்துட்டு அவர்களுக்கு தன்னுடைய கிருபையினால அவர்களுக்கு ஒரு தோல் ஆடையை அணிவித்து தான் வந்து அவர்களை வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்து வெளியே வந்துட்டு அனுப்புகிறார். அப்ப இதே விஷயம்தான் வெளிப்படுத்துதல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமேன். இப்ப இந்த 2 ஆதியாகமம் 17:7 ஆரம்பிச்சது, வெளிப்படுத்துதல் 21:3 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாஸ்து ஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதை முழுக்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு இது வரைக்கும் உடன்படிக்கையின் மூலியமாகவே வந்துட்டு எல்லா காலகட்டத்திலையுமே வந்துட்டு நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப அவர் ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தம் எப்படி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது வந்துட்டு நிறைவேறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு நாம வந்து அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நாம பார்த்தோம்னாக்க யாத்ராகமத்துல 29:45 மோசே முதல்ல அங்க ஜனங்களை எல்லாத்தையுமே அந்த சீனாய் மலைக்கு அவர் அடிவாரத்துல கூட்டிட்டு வந்தப்ப சீனாய் மலையில வந்துட்டு
கர்த்தர் வந்துட்டு அந்த இடி முழக்கத்துல அக்கினியோட வந்துட்டு அந்த சீனாய் மலையில வந்துட்டு இறங்குறாரு. அதற்கப்புறம் வந்து நான் இஸ்ரவேல் 29:45 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்றாரு. அவர் சீனாய் மலை வந்து அவருடைய இந்த பிரசன்னம் வந்து அந்த கூடாரத்துல வாசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 2 சாமுவேல்ல 7வது அதிகாரத்துல 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்து நான் வந்து கர்த்தருக்கு வந்துட்டு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு அதற்கு பதில் என்ன சொல்றார், நான் இஸ்ரவேலர் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாஸ்து தளத்திலும் உலாவினேன்னு வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு பதில் சொல்றாரு. அவர் வந்துட்டு மனிதர்களோட தான் வந்துட்டு அவர் வாசம் பண்ணுவதற்கு விருப்பப்பட்டார். அதனாலதான் வந்துட்டு கூடாரம் வந்து அமைக்க சொன்னாரு. அந்த கூடாரத்தை சுத்தி தான் வந்துட்டு அவர்களுடைய குடியிருப்பே முழுக்க முழுக்க அந்த கானான் தேசத்துல வந்துட்டு ஜெருசலேம்ல வந்துட்டு இருந்தது. அந்த வேத வசனங்களை நாம லேவியர் யாத்ராகமம் எல்லாம் முழுக்க படிச்சு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இருக்கிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அதே தேவன் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் மனிதர்களோட தான் வாசம் பண்ணுவேன்னாருன்னா அதே தேவன் வந்துட்டு வார்த்தையான தேவன் யோவான் 1:4 சொல்லியிருக்கப்படி பாத்தீங்கன்னாக்க வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடத்திலே வாசம் பண்ணினார். அப்ப அன்னைக்கு வந்து பிசிக்கலா இருந்த ஒரு டெம்பரரியா மோசே மூலியமாக கட்டப்பட்ட அந்த டெம்பரரியா இருந்த அந்த கூடாரம் இன்னைக்கு நாம மாம்சத்துல தேவன் வந்துட்டு வெளிப்பட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தேவன் நமக்காக மரித்து இன்னைக்கு அந்த அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கும் பொழுது அவரே நமக்குள்ள வந்துட்டு வாசம் செய்கிறார். இப்ப நாம தான் வந்துட்டு அந்த கூடாரம், நாம தான் வந்து அந்த தேவனுடைய ஆலயம். அப்ப அவர் நம்ம கூட தான் வந்துட்டு உலாவுவதற்கு எப்பொழுதுமே வந்துட்டு விரும்புகிறார். ஆனா நாம வந்துட்டு அவரோட வந்துட்டு அனுதினமும் எப்பொழுதுமே அந்த ஐக்கியத்துல அவரோட சேர்ந்து உலாவி வருகிறோமா? ஏன்னா அவர் நமக்கு தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். வாசிப்போம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட. 1 ராஜாக்கள் 19:4-5, அதுக்கப்புறம் 12-13. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணும் என்றான். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். இந்த இடத்துல எலியா ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான் வந்துட்டு தீர்க்கதரிசியா உயிரோட இருக்கிறேன், என்னையும் வந்து கொல்ல தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயந்து சோர்ந்து அவன் வந்து விலகி ஓடுறான் கர்த்தரை விட்டுட்டு. அப்போ பாத்தீங்கன்னாக்க தூதன் மூலியமாக கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு முதல்ல வந்துட்டு திடப்படுத்துறாரு, அவனுக்கு உணவை கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு தூங்குறான். திருப்பி 2வது முறையும் வந்துட்டு அவனுக்கு உணவு கொடுத்து இன்னும் வந்துட்டு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த 2வது முறை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் 40 நாள் வந்துட்டு அந்த கர்மேல் மலையில் வந்துட்டு அவன் வந்துட்டு அங்க ஓடி போய் அங்க போய் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பேசுறாரு. ஆக்சுவலா அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க முதல்ல அவன் வந்து ஒரு குகைக்குள்ள போய் இருக்கிறான். அப்ப இருக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்ன காரியமா இங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு நான் வந்து கர்த்தரே, நான் உங்களுக்கு வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆனா உங்க இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே வந்துட்டு உடன்படிக்கையை வந்துட்டு தள்ளி விட்டார்கள். நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கிற தீர்க்கதரிசியாக, என்னையும் வந்துட்டு கொலை செய்ய பார்க்கிறார்கள் சொன்னப்ப அப்போ வந்து கர்த்தர் வந்துட்டு வெளியே
வந்து நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவத்தில் நெல்லுன்னு சொல்றாரு. அப்ப நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு பெரிய காற்றிலேயோ இல்ல அதிர்வலையிலேயோ அக்னியிலேயோ அவர் வரவில்லை. மெல்லிய சத்தத்தில் வந்தார். தேவன் முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவனை வந்துட்டு அவன் சோர்வா இருந்து பயத்துல இருந்த பொழுது எலியாவின் அந்த சோர்வு அந்த சரீர பிரகாரமாக முதல்ல வந்துட்டு அவனுக்கு உணவு கொடுத்தாரு, நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்தாரு. பிறகு அவனுடைய ஆத்துமாவுக்குரிய அந்த உணவை வந்துட்டு கொடுக்குறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம எந்த ஒரு காரியத்திலும் நாம வந்துட்டு பின்னோக்கி போனோம்னாக்க கர்த்தர் விடமாட்டார். அவர் நம்மளை மறுபடியும் வந்துட்டு அவர் தேடிக்கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறார். அப்ப நாம ஏதாவது நம்ம பாவத்தின் மூலியமாகவோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையிலோ நாம வந்துட்டு விலகி இருந்தோம்னாக்க கர்த்தர் நம்மளை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு எலியாவை வந்து அழைத்து திருப்பி தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்து சென்றாரோ அதே போலதான். அப்ப இதை வந்துட்டு நம்ம ஆதி ஆகமத்துல ஆதாமோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க ஆதாம் வந்துட்டு ஒளிந்தான். அப்ப வந்து கர்த்தர் வந்து நீ எங்கே என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலியா வந்துட்டு ஓடினான், நீ இங்கே என்ன செய்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அதே அன்பு கர்த்தர் வந்துட்டு அதே தேடல் தான் வந்துட்டு தேடிக்கொண்டே வந்துட்டு இருக்கிறார். அடுத்தது வாசிப்போமே, யாத்ராகமத்துல 3வது அதிகாரத்துல 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு மோசையை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஒரு எரியும் அந்த புதரடியில தான் வந்துட்டு அவன் வந்து அங்க வந்து கர்த்தருடைய சத்தத்தை வந்துட்டு அவன் வந்து கேட்கிறான். அப்ப மோசே வந்து கிட்ட போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவன் வந்துட்டு தேவனை காண பயந்தான். ஆனா அந்த நேரத்துல அவன் போய் வந்துட்டு ஒளிந்து கொள்ளவில்லை. ஆனா அதற்கு பதிலா வந்துட்டு அவன் தன்னுடைய முகத்தை வந்துட்டு மூடிக்கொண்டான். ஆதாம் வந்து பாவம் செஞ்சப்ப பாத்தீங்கன்னாக்க மரத்திற்கு பின்னாக போய் அவன் வந்துட்டு ஒளிந்து கொண்டான். ஆனா மோசையோ தன்னுடைய முகத்தை மூடினான். ஆனா அந்த இரண்டுமே பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு உணர்வு தான். இந்த பாவமான மனிதன் வந்துட்டு பரிசுத்தம் உள்ள தேவனை வந்துட்டு நம்மளால வந்துட்டு தரிசிக்கவே முடியாது. ஆனா பரிசுத்தமான அந்த தேவ சன்னதியில வந்துட்டு மனிதன் வந்துட்டு முழுமையாக நிலை குலைந்து விடுவான். ஆனால் கர்த்தர் மோசையை இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு பாவியான மனுஷன் சொல்லி அவனை வந்துட்டு விரட்டவில்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நானே அவர்களை தேடுவேன், நானே பார்த்தேன், கேட்டேன், அறிந்தேன், இறங்கி வந்தேன். அதே மாதிரியான அந்த விஷயம்தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவனுக்குள்ளாக இருந்த பயம் இருந்தாலும் அந்த அவன் பயத்தோட இருந்தாலுமே வந்து கர்த்தர் வந்துட்டு அவனோட வந்துட்டு பேசினார். அப்ப நான் உங்களுக்குள்ளே உங்கள் நடுவிலே உலாவி என்ற வாக்குத்தத்தம் வந்துட்டு இந்த இடத்துல இருந்துதான் வந்துட்டு ஆரம்பிக்குது மோசையின் மூலியமாக தான். அடுத்தது வாசிப்போம், யோனால 1 அதிகாரத்துல 2:3. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோனா யாரு? தேவனுடைய இஸ்ரவேல் உடன்படிக்கை, தேவனோடு வந்துட்டு அவன் வந்துட்டு உடன்படிக்கை செய்த மனுஷன். இஸ்ரவேல் புத்திரரா. கர்த்தர் வந்துட்டு கர்த்தருடைய சத்தம் வந்து அவனுக்கு கேட்டது, நீ எழுந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு யோனா வந்துட்டு கர்த்தர் சொன்னதை கேட்காம அவருடைய சமூகத்தினின்று விலகி அவன் வேண்டும் என்றுதான் வந்துட்டு விலகி ஓடுகிறான். அதற்குரிய காரணத்தையும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க யோனால 4வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாசிச்சோம்னாக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். யோனாவுக்கு இது மிகவும் व्यसனமாக இருந்தது. எது व्यसனமாக இருந்ததுனாக்க அங்க இருந்த மக்கள், தர்ஷீஷ்ல இருந்த மக்கள், நினிவேல இருந்த மக்கள் அத்தனை பேருமே வந்துட்டு அவர்கள் வந்து மனம் திரும்பி விட்டார்கள். இது வந்து பாத்தீங்கன்னாக்க யோனாவுக்கு व्यसனமாக இருந்தது. ஏன்னா அவன் வந்து கடும் கோபம் கொண்டு
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அப்ப இந்த யோனா பாத்தீங்கன்னா கர்த்தரை பத்தி முழுமையாக அவருடைய கிருபை, அவருடைய அன்பு எல்லாவற்றையும் புரிந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னாக்க, நினிவே பட்டணம் அது ஒரு புறஜாதிய பட்டணம், தேவனை அறியாத மக்கள். அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல அவரை கூப்பிடுறாரு. ஆனா அவர் தர்ஷீஷுக்கு எதிராக இருக்கிற அந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டா அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய சந்ததியை விட்டு அவர் விலகுறார். அவர் என்ற அந்த சந்ததியை விட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை அந்த வார்த்தை வருது. யோனாவுக்கு தெரியும் அவர் யாரை விட்டு ஓடுகிறேன் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா கடல், புயல், மீன் எல்லாம் கர்த்தருடைய கையில தான் இருக்குது. தர்ஷீஷுக்கு போவதும் நினிவே போவதும் ஒரே தூரம் தான். ஆனா தேவனின் கண்களிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆதாம் பாவம் செஞ்சு சந்ததியை விட்டு விலகினான். யோனாவும் சந்ததியை விட்டு விலகி தப்பினான் பார்ப்போம். அதே பாவம் வடிவம் தான் தொடர்ந்து வந்தது. ஆனா பின்னாடி கர்த்தர் அவர்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவுக்கும் எப்படி ஆறுதல் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அடுத்தது வாசிப்போமே, ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு தேசத்தை குறிச்சே கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை குறி எல்லாருமே நீங்க பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம் அந்த வசனம் இருக்கும். அந்த இடத்துல ஏசியால சொல்கிறாரு, அது எதனாலனாக்க உங்கள் அக்கிரமங்களினாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாம கர்த்தர் நமக்குள்ள உலாவி கொண்டுதான் இருக்கிறார். இப்ப நாமளும் தேவனுடைய ஐக்கியப்படுகிறோமா? எல்லா காரியத்திலுமே நாம சுய புத்தியின் மேல எப்படி ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனா அப்படிங்கிறப்ப அவன் சுயமா சிந்திச்சு செயல்பட ஆரம்பித்தது போல நாம இன்னைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நாம ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி நாம நடக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நமக்கு எந்தெந்த காரியங்கள் தெரியலையோ, நமக்கு வசனம் படிச்சா புரியலையோ, இல்ல எப்படி ஜெபம் பண்ணுவது என்று தெரியலையோ, எல்லாவற்றையுமே கேட்டா கர்த்தர் ஆவிக்குரிய விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாரு. அதே போல மாம்சத்துக்குரிய நம்முடைய இந்த உலகத்துல நாம எல்லோரோடும் தான் நடந்து, புறஜாதிகள் தேவனை அறியாதவர்களோடும் நாம் நடக்க வேண்டும். வேலை பார்க்கிற இடம், பள்ளிக்கூடம் எதுவாக இருந்தாலும். ஆனா இது எல்லாவற்றிற்கும் தேவன் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நாம அந்த அவரோட அவர் தேவன் நமக்குள்ள உலாவுகிறது போல நாம தேவனோட எல்லா காரியத்திலையுமே ஐக்கியப்படுகிறோமா, அவரை சார்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 139:7-12 வரைக்கும் வாசி. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென், ஆமென். அப்ப நாம தேவனோடு நாம உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் உடன்படிக்கையில நாம இருக்கும் பொழுதும் அந்த உடன்படிக்கையை மீறவும் கூடாது, பின்வாங்கியும் போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த சங்கீதத்திலையும் பாத்தீங்கன்னா தாவீது தப்பித்து செல்ல அவர் தப்பிக்க சொல்லல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் கேள்வி கேட்கிறான். அவனுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பதில் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. வானம், பாதாளம், விடியற்காலை, கடல், கடைசி எல்லை, 4 திசை, எல்லா திசைகளிலுமே தேவன் இருக்கிறார்.
இருட்டில் கூட ஒளி வந்துட்டு உண்டாகும் போட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இதுல வந்து சங்கீதத்துல அவ்வளவு தெளிவாக வந்துட்டு இங்க வசனங்களை நாம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப யோனா வந்துட்டு தப்பிக்க முயன்றான். ஆனா சொல்லுகிறது, நான் வந்துட்டு எங்க அவருக்கு நான் வந்துட்டு மறைவாக செல்ல முடியும் அப்படிங்கிறத நாம அந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கோம். இப்ப நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த 3 எடுத்துக்காட்டுகள்ல பார்த்தோம்னாக்க, அந்த மோசேயும் எலியாவும் எப்படி எதற்காக விலகினாங்க? பயத்தினாலதான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு விலகினார்கள். இவர்கள் தேவனை அறிவார்கள். அவர்கள் வந்து தேவன் மேல வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு நேசமும் இருக்குது. ஆனால் வந்து அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த சோர்வும் பயமும் அவர்களை விட்டு தேவனை விட்டு விலகுகிறது. அப்ப கர்த்தர் இவர்களை கோபத்தோடு அல்ல, எலியாவை வந்துட்டு மெல்லிய சத்தத்தோடும் மோசைய வந்துட்டு அக்கினியோடும் வந்துட்டு அவர்களை வந்துட்டு தேடி செல்கிறார், அவர்களை வந்து சந்திக்கிறார். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னாக்க யோனா பாத்தீங்கன்னாக்க அவன் வந்து தேவனுடைய சந்ததியை விட்டு எதனால வந்துட்டு பிரிஞ்சு செல்கிறான்னாக்க கோபத்தினால, அவனுக்கு இருந்த அந்த கோபத்தினால வந்துட்டு அவன் வந்து தேவனுடைய சந்ததியை விட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு பிரிந்து செல்கிறான்ங்கிறத நம்ம தெளிவா வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா அவன் எங்க சென்றாலும் கர்த்தர் அவனை வந்துட்டு விடுவதாக இல்லை, அவரை தேடி போகிறார் சொன்னார். அப்ப 3வது ஒரு பிரிவு பாத்தீங்கன்னாக்க ஏசாயா 59:2 பார்த்தோம். பாவத்தில் மாத்திரம்தான் வந்துட்டு பிரிவு வந்துட்டு வருது. நீங்கள் செய்கிற பாவமே உங்களுக்கும் தேவனுக்கும் இந்த ஒரு பெரிய வந்துட்டு பிரிவு வந்துட்டு உண்டாகிறது. பாவம் வந்துட்டு முகத்தை மறைக்கிறது, அவர்களுடைய இருதயத்தின் செவிகள் கேட்காமல் வந்துட்டு செய்கிறது. ஆனால் தேவன் வந்துட்டு நம்ம மேல வச்ச அந்த அன்பினால அவர் ஒவ்வொருத்தரையா வந்துட்டு தேடி வருகிறார். வாசிப்போமே ஆதியாகமத்துல 16:8-13. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். இந்த இடத்துல வந்து சாராள் வந்து ஆகாருக்கு வந்துட்டு அவ ஏளனமா பார்த்ததுனால அவளுக்கு வந்துட்டு கடுமையான வேலைகளை கொடுத்து அவள் வந்து அவளுடைய அவள் அங்க பட்ட கஷ்டத்தினால ஆபிரகாமையும் ஆகாரையும் சாராளையும் விட்டு விலகி வனாந்தரத்துல அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தேடி வருகிறார், ஆகாரை வந்துட்டு தேடி வருகிறார். நம்ம முதல்ல இந்த வாசிச்ச அந்த வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டு நசல் கொண்டதை திடப்படுத்தினேன் அப்படின்னு அந்த வார்த்தையின்படி பார்த்தோம்னாக்க, இந்த இடத்துல வந்து கர்த்தரே வந்துட்டு ஆகார வந்துட்டு தேடி வருகிறார். அப்ப எப்படி வந்துட்டு ஆதாம், அதற்கப்புறம் வந்துட்டு ஆகார், ஆதாமை எப்படி வந்துட்டு அவன் வந்து மறைந்திருந்த பொழுது தேடி போனாரோ, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவள் வந்து துக்கத்தோட இருந்து அவள் வந்துட்டு தனிமையில வந்துட்டு தவிக்கிறார், அவள் வந்து கர்ப்பமாக இருக்கிறார். ஆனால் 2 சந்தர்ப்பங்களிலுமே தேவன் வந்துட்டு ஒரே காரியத்தை தான் வந்து செய்யறார், தேவன் தான் வந்துட்டு தேடி வருகிறார். அப்ப தேவதூதன் ஆகாரிடம் கேட்டார், ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இது ஒரு முக்கியமான வார்த்தை. இது தன்னுடைய ஆத்துமாவை, அவருடைய ஆத்துமாவை நிலையை ஆராய செய்கிறது. அப்ப ஆதாமிட கேட்கிறது, நீ எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியின் எதிரொலிதான் பாத்தீங்கன்னாக்க தேவன் தேடும் தேவனாக தான் வந்துட்டு இருக்கிறார். விழுந்தவர்களையும் விரட்டப்பட்டவர்களையுமே வந்துட்டு அவர் வந்து தேடிக்கொண்டே இருக்கிறார். இப்ப ஆகார் தான் முதல்ல பாத்தீங்கன்னா வேதத்துல வந்துட்டு தேவனுக்கு ஒரு பட்டத்தையோ இல்ல தனிப்பட்ட அந்த பெயரை வைத்தது, எல் ரோயி, என்னை பார்க்கிற தேவன். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆகாருக்கு கர்த்தர் வந்துட்டு வாக்கு தத்தம் பண்ணி கொடுக்குறாரு, உனக்கு பிறக்க போற மகனுக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கணும்ன்றாரு, சொல்லி அனுப்புறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க என்னை பார்க்கிற தேவன். அப்ப நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொள்கிறேன். தேவன் தான் தேடி வருகிறார். வாசிப்போம் ஆதியாகமத்துல 32:24-30. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி, அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை
முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமேன். ஆமேன். நமக்கு யாக்கோபு, ஏசாயா அவங்கள பத்தி முழுமையா வந்துட்டு நமக்கு தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகள் வந்துட்டு அவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டுல 20 ஆண்டுகள் வந்துட்டு அங்க வேலை செய்து அங்கே மறைந்திருந்தான். இதே ஆதாமுடைய அதே அந்த பாவத்தின் மூலியமாக அவன் வந்து மறைந்தான். அதே மறைந்திருந்தது போல இந்த இடத்துல அதே தான் வந்துட்டு தொடர்ந்து வருகிறது இங்க யாக்கோபுக்குமே வந்துட்டு. ஆனால் அவன் மறுபடியும் வந்துட்டு தன்னுடைய கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ இதே இடத்துக்கு திரும்பி வருவேன்னு சொல்லி அவர் வந்துட்டு அவன் வந்து தூங்கும் பொழுது அவனுடைய கனவுல வந்துட்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த அவனுடைய சொந்த ஊருக்கு அந்த போகிற வழியில பாத்தீங்கன்னாக்க அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. ஏசா வந்து எதிர்கொண்டு வருகிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை தன்னையும் வந்துட்டு அழித்துருவான்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்ததுனால யாப்போக்கு என்ற நதிக்கு இந்த புறம் வந்து அவன் தனியாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு தேவன் அங்க ஒரு மனிதனை பாக்குறாரு. அவன் அந்த மனிதனோட வந்துட்டு அவன் வந்து மல்யுத்தம் வந்துட்டு பண்ணிக்கிறான். அவர் வந்துட்டு வேற யாருமே இல்லை, தேவன் வந்து அவனோடு போராடினார்னு சொல்லி வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. யாக்கோபு அவரை அந்த மனுஷனை வந்து விடுற மாதிரி இல்லை, உண்மை நான் விடமாட்டேன், என்னை ஆசிர்வதியும் சொல்லி 32:26 வசனம் இருக்குது. இது தேவனோடு போராடுவதை பற்றி மிக அழகாக வந்துட்டு சொன்ன விஷயங்கள். அவன் வந்துட்டு ஒரு பாவியான மனுஷன். அந்த பாவியான மனுஷன் வந்துட்டு தேவன் கிட்ட வந்துட்டு எப்படி வந்துட்டு அவன் வந்துட்டு ஒவ்வொரு காரியத்திலையுமே நாம எப்படி வந்து நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது நாம எப்படி தேவன் கிட்ட போய் தேவனை சார்ந்து இருந்து அந்த காரியத்தை வந்துட்டு ஜெயமாக மாற்றுவதற்கு நாம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க யாக்கோபு வஞ்சனையாக அவன் வாழ்ந்திருந்தான் துவக்கத்துல. ஆனா இப்பொழுது தேவனோட நேருக்கு நேராக அவன் வந்துட்டு நிற்கிறான். தேவன் அவன் தொடையை வந்துட்டு தொட்டார். ஏன்னா அவன் வந்துட்டு விட மாட்டேங்கான். அப்ப அது அவனுக்கு அந்த தொடையை தொட்டப்ப அது வந்துட்டு சுளுக்கினது. அவனுடைய தொடையில வந்துட்டு அந்த வலி ஏற்பட்டது. ஆனால் ஆசீர்வாதமும் அதே நேரத்துல வந்துட்டு, அப்ப வலியும் ஆசீர்வாதமும் ஒரே நேரத்துல வந்துட்டு அந்த சந்திப்புல வந்துட்டு வருகிறது. அப்ப அந்த யாக்கோபு இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தேவனிடம் உமது முகத்தை கண்டேன் என்று சொன்னான். ஆதாமுக்கு தேவனுடைய முகம் மறைந்தது பாவத்தின் மூலியமாக. ஆனா யாக்கோபு பாவத்துல போய் சொல்லி பெற்ற ஆசீர்வாதம் பின்னாடி வந்துட்டு தேவனோட அவன் வந்துட்டு போராடி தேவனை கண்டேன்னு வந்து சொல்றாரு. சோ அது ஒரு போராட்டத்தின் வழியாக. அதே போல இன்னைக்கு நாம ஆவிக்குரிய ரீதியில ஒவ்வொரு காரியத்திலையுமே வந்து ஜெபத்துல வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு இடைபிடிப்போம். வாசிப்போமே யோபுல 13:15, அதுக்கு அடுத்த வசனம் யோபுல 23:3 3-4 சேர்த்து வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அடுத்தது வாசிங்க 23:3-4. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஆமென். ஆமென். சோ யோபுவை பத்தி நமக்கு தெரியும். யோபு வந்து எல்லாவற்றையுமே வந்துட்டு அவன் வந்து நல்ல வசதி வாய்ப்பு, அவனுக்கு ஒரு மனைவி, நிறைய பிள்ளைகள், அவனுக்கு இருந்த அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க 2 நாள்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அழிக்கப்பட்டது. அவனுக்கு சரீரம் முழுவதுமே வந்துட்டு அவ்வளவு ஒரு அவனுடைய தோல், அவனுடைய மனைவியே வந்து சொல்ல அவனை வந்து பார்க்கறதுக்கு சகிக்க முடியாம நீ வந்துட்டு தேவனை வந்துட்டு சபிச்சுட்டு சாவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு யோபுவோடைய அந்த துன்பம் வந்துட்டு அவனுடைய சரீரத்துல வந்துட்டு இருந்தது. ஆனா அந்த நேரத்திலயுமே வந்துட்டு யோபு வந்து சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க அவன் வந்து தேவனை வந்துட்டு எப்படியாவது சந்திக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம் வந்துட்டு அந்த 2 வசனங்கள்ல நாம வந்துட்டு பார்க்க முடியுது. அப்ப அவனுக்குள்ள இருந்த தேடல் பாத்தீங்கன்னாக்க 3 விதமாக இருக்கிறது. அவனுக்குள்ள வந்து முதல்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை, என்னை கொன்றாலும் நான் நம்புவேன் அப்படின்னு அவன் வந்து வார்த்தையில வந்துட்டு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.
இப்போ பாத்தீங்கன்னாக்க இது வந்துட்டு வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிக தைரியமான ஒரு விசுவாசத்துக்குரிய அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க, நான் அவரை வந்துட்டு எங்கே வந்துட்டு கண்டுபிடிப்பேன். இப்ப தேவன் எனக்கு மறைந்திருக்கிறார். அவனுடைய துன்ப அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் வந்துட்டு மறைந்து இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்ததை அவன் வந்துட்டு வெளிப்படுத்துறான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு என்னுடைய நியாயத்தை, மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, என்னுடைய நியாயத்தை நான் வந்துட்டு தேவன் கிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லுவேன், அவரோட வந்துட்டு வாதிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி 23:4 வந்துட்டு அந்த 3 காரியங்கள் வந்து இந்த வசனத்துல வந்து இருக்கிறது. அப்ப தேவன் வந்துட்டு ஆனா யோபுக்கு வந்துட்டு உடனடியாக அவர் வந்துட்டு வரவில்லை. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 38வது அதிகாரத்துல தேவன் வந்து சுழல் காற்றிலிருந்து பேசினார். அவனுடைய தேடல் வந்துட்டு வீணாகவில்லை, ஆனா சந்திப்பு தான் வந்துட்டு தாமதித்தது. ஆனா வந்துட்டு தேவன் வந்து தேடி வந்தார். அவனுடைய கர்த்தர் வந்துட்டு அவனுக்கு தெரியாத எல்லா காரியங்களையுமே வந்துட்டு, இந்த உலகத்துடைய சிருஷ்டிப்பின் எல்லா காரியங்களுமே வந்துட்டு யோபு புஸ்தகத்துல தான் வந்துட்டு அவ்வளவு தெளிவா வந்துட்டு இருக்கும். ஸோ அதற்கு வந்து அவன் வந்துட்டு பதில வந்து கர்த்தர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவனுடைய அந்த மனமாற்றம், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய நண்பர்கள் வந்துட்டு யோபு பேசுனது போல பேசாமல் அவர்கள் வந்துட்டு பாவம், அவர்களை வார்த்தையின் மூலியமாக அதிகமான பாவம் வந்தது. ஆனா அவர்களுக்காக யோபு வந்துட்டு பரிந்துரை ஜெபம் பண்ணார். அப்ப முன்னிலையிலிருந்து கர்த்தர் வந்து எல்லாவற்றையுமே யோபுக்கு வந்துட்டு இரட்டத்தனையாக வந்துட்டு மாற்றி விட்டார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, உம்முடைய சந்ததியை விட்டு எங்கே ஓடுவேன் என்பதற்கு நேர் எதிரா இங்க யோபு வந்து தேடுறார். உம்மை நான் எங்கே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்துட்டு யோபு வந்துட்டு பேசுறார். வாசிப்போமே உன்னத பாட்டுல 3வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும். ரா காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலர் என்னை கண்டார்கள். என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்தவுடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஆமேன். ஆமேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு கவிதை நடையில எழுதப்பட்டது உன்னத பாட்டு. இதுல வந்து கர்த்தரையும் தேவனையுமே அவருடைய மனவாட்டி சபையையும் வந்துட்டு பிரிக்கிறது. அந்த நாம எப்படி ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அந்த சபை வந்துட்டு எப்படி வந்து மனவாட்டி சபையை வந்துட்டு தேவனை வந்துட்டு தேடுகிறாள், அன்பினால வந்துட்டு தேடுகிறாள், இரவிலும் விடாமல் தேடுகிறாள். இதுல இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க, படுக்கையில் தேடுதல். அப்ப படுக்கையில வந்துட்டு உள்ளத்துல வந்துட்டு அந்த ஆழ்ந்த ஆவிக்குரிய ஏக்கம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்க்குது. கர்த்தர் வந்துட்டு ஆவியில தான் நம்மளோட பேசுறாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரங்கள்ல நம்மளால வந்துட்டு கர்த்தர் சில காரியங்களை, நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெளிப்படுத்துவார். இதுல நமக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் வேதத்துல வந்துட்டு இருக்கிறது. 2வது நகரத்தில் தேடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம வந்துட்டு பார்க்கிறோம். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்றான். தேடியும் நான் அவரை காணவில்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆத்துமாவை குறித்த அந்த விஷயம்தான், நம்மளுடைய செயல்பாடுகள், நாம எப்படி சிந்திக்கிறோம், தேவனை குறித்து நம்மளுடைய தேடல்கள், நம்முடைய உணர்வுகள், நம்மளுடைய அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள், இது நம்ம ஆத்துமாவில எப்படி வந்துட்டு நாம வந்துட்டு அவரை வந்துட்டு அறிந்து கொள்கிறோம். அந்த தேடல் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கிறது. 3வது விஷயம் காவலரிடம் கேட்டல். அப்ப கர்த்தர் வந்துட்டு மற்றவர்கள் மூலியமாக நமக்கு வந்துட்டு கர்த்தரை அறிகிற அறிவுல அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை குறித்த அந்த ஒரு தேடல், சாட்சிகள், எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு உள்ளடக்கியத ஒரு கவிதை நடையில வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு நாம எப்படி வந்துட்டு தேட வேண்டும் அப்படிங்கிறத குறித்து இந்த இடத்துல வந்துட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வாசிப்போமே லூக்கால புதிய ஏற்பாட்டுல 15வது அதிகாரத்துல 20-24. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். இப்ப இந்த இடத்துல வந்து இது ஓமையா சொல்லப்பட்ட விஷயம்தான். ஊதாரி மைந்தன் அந்த கதை எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தகப்பன் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஓடி வருகிறார். மகன் வந்துட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அவர் தான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஓடி செல்கிறார். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் வெகு தூரத்திலே இருக்கும் பொழுது தகப்பன் வந்துட்டு காத்திருக்கிறார். அவன் வந்து தூரத்துலதான் இருக்கிறான், இன்னும் அவன் வந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறான். ஆனா தகப்பன் வந்துட்டு அவன் என்னைக்கு வந்துட்டு தன்னை விட்டு பிரிந்து சென்றாரோ அன்னையிலிருந்து வந்து தகப்பன் வந்து காத்து கொண்டே இருக்கிறார். அப்ப பாவத்திலிருந்து பிரிந்து சென்ற பிள்ளைகளுக்காக கர்த்தர் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப தகப்பன் காத்திருக்கிறார், தேடுகிறார், மகன் வரும் வழியை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அதற்கப்புறம் மனதுருகிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏசப்பா பூமியில இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வந்து செய்யும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளோட ஜனங்களோட அவர் இருக்கும் பொழுது, அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட், எனக்கு வந்துட்டு இதை வந்து சுகப்படுத்துங்க, இந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்துங்க, இதை குணப்படுத்துங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மனதுருகி தான் வந்துட்டு செய்தார். அப்ப அவர் வந்துட்டு பாவத்தை தான் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை அவர் வந்துட்டு வெறுக்கவே இல்லைங்கிற விஷயத்தையும் வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஓடி வந்து, ஏன்னா தகப்பன் தான் இங்க வந்துட்டு மகனை தேடி ஓடி வந்துன்னு வந்துட்டு பார்க்கிறோம். ஸோ அன்னைக்கு இருந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறிச்சுமே வந்துட்டு அங்க இருந்த ஜனங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, யூதர்கள் வந்துட்டு இவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார், இவர் போய் பாவிகள் இடத்துல போய் வந்துட்டு பேசுறாரு, அவங்க வீட்டுல போய் சாப்பிட்றாருன்னு சொல்லி அங்க ஒரு பேச்சு இருக்கும் எப்பொழுதுமே. அப்ப அத கனம், அதாவது வந்துட்டு நல்ல ஒரு மேன்மையாக இருக்கிறவர்கள் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்துட்டு அவங்க பார்க்குற பார்வை வந்துட்டு கொஞ்சம் கேவலமா தான் வந்துட்டு அவர்களை வந்துட்டு பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தந்தை வந்துட்டு பாவியாக இருந்த மகனை தேடிதான் வந்துட்டு போறார். அதே போலதான் வந்துட்டு தேவன் தாமே தன்னை முழுக்க முழுக்க தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னாக்க அவர் நமக்காக அவர் சிலுவையில வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு துறந்தார். அவர் வந்து சிலுவையில நிர்வாணமாக அடிக்கப்பட்ட தன்னுடைய சரீரம் முழுக்க முழுக்க வந்துட்டு இழிக்கப்பட்டது. அப்ப அவர் நமக்காக எவ்வளவு அந்த தியாகத்தை செஞ்சார், அந்த தியாகத்தோட வந்துட்டு அந்த அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தினார். அதன் மூலியமாக தான் அந்த அன்பு வந்துட்டு நமக்கு என்னங்கிற அந்த அர்த்தமே நமக்கு வந்துட்டு புரிய வருது. அப்ப யோபு வந்துட்டு எப்படி வந்துட்டு தேவனை வந்துட்டு தேடினான், அந்த மனவாட்டி நாம எப்படி வந்துட்டு தேவனை வந்துட்டு நாம தேடுறோம், இதெல்லாம் வந்துட்டு நாம வந்துட்டு சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மகன் வந்து அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வரும் பொழுது தேவன் அவர் எதிர்கொண்டு ஓடுகிறார். பாவியை நோக்கி தான் வந்துட்டு தேவன் வந்துட்டு போகிறார். இதுதான் வந்துட்டு கிருபையின் அந்த உச்ச கட்டமே. வாசிப்போம் யோவான்ல 20வது அதிகாரத்துல 15-16. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவ பக்கத்துலதான் இருக்கிறதே வந்து அவளுக்கு வந்துட்டு தெரியவில்லை. அப்ப யார தேடுகிறாய் அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, அப்ப நான் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவருடைய உடலை வந்துட்டு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை வந்துட்டு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்துட்டு அவளை வந்துட்டு மரியாளேன் என்று பெயர் சொல்லிதான் அழைக்கிறார். தன்னுடைய ஆடுகளை கர்த்தர் வந்துட்டு பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அந்த எசேக்கியேல்ல சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு முதல்ல வந்துட்டு நிறைவேறுவது பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துலதான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நிறைவேறுகிறது. அதே போல வந்துட்டு எம்மாவுசுக்கு போகிற அந்த 2 சீடர்களோட வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நடந்து போகிறார். அப்ப அவர்களுக்கு வந்து நடக்கும் வழியில பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து வேதத்தை குறித்து முழுக்க வந்துட்டு சொல்லி கொடுக்கிறார். ஆனா அவர்களோட கர்த்தர் நடக்கிறதே வந்துட்டு அவர்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் வந்து சொல்லுகிறார்ல லேவியர் ஆகமத்துல, நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன்.
அப்ப இந்த வாக்குறுதி பாத்தீங்கன்னாக்கா உயிர் எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆவிக்குரிய அந்த சரீரத்துல வந்துட்டு நிறைவேறுகிறதை நாம வந்துட்டு பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நடக்கும்போது வழி நடத்தும் போது அவர்களுக்கு எதை குறித்து போதிக்கிறார்? மோசே முதல் தீர்க்க தரிசிகள் எல்லாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவருடைய இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரிந்தது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க அவர் கர்த்தர் வந்துட்டு அப்பத்தை அவர்களுக்கு முன்பாக பிற்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அப்பதான் அவர்களுடைய கண்கள் வந்துட்டு திறந்தது. அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அப்ப இதுதான் வந்து சபைக்குரிய அந்த ஆராதனைக்குரிய அந்த வழிகாட்டுதலை நம்ம வந்து பார்க்கிறோம். வார்த்தை, அதற்கப்புறம் பந்தி, இதுதான் வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தரோட எப்பொழுதுமே ஐக்கியத்துல இருக்கிறதுக்கு, அவரை நினைவு கூறுவதற்கான அந்த வழியை வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிப்போமே, எபிரேயர்ல 4வது அதிகாரத்துல 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமேன். ஆமேன். அப்ப இதனால கர்த்தர் கூப்பிடுறாரு, தைரியமாக நீங்க வந்துட்டு என்கிட்ட வாங்க, நெருங்கி வாருங்கள், வழி வந்துட்டு உங்களுக்கு வந்து திறக்கப்பட்டது. இந்த வழி வந்து எங்க அடைக்கப்பட்டது? தேவனுடைய ஆதாம் வந்து 3வது அதிகாரத்துல தேவனுடைய சன்னதியிலிருந்து அவர்கள் வந்துட்டு விலகினார்கள்னு வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் சொல்கிறார், அந்த வழி வந்துட்டு திறக்கப்பட்டது, கிருபாசன தண்டைக்கு நீங்கள் வந்துட்டு வாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா லேவியர் ஆகமத்துல அங்க வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துல அங்க தேவனுடைய அந்த பிரசனம், அந்த சந்ததி வந்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க யார் மட்டும் போக முடியும்னாக்க மகா பெரிய ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். மற்றவர்கள் யாரு சென்றாலும் அவர்களுக்கு மரணம் ஏற்படும். ஆனா அதை எல்லாவற்றையுமே முழுமையாக கர்த்தர் என்னைக்கு சிலுவையில வந்துட்டு ரத்தம் சிந்தி அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்துட்டு எல்லாம் நிறைவேறியது என்று பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறாரோ, அப்ப பாத்தீங்கன்னா அந்த திரை சீலை மத்தேயு 27:59 பாத்தீங்கன்னாக்கா அந்த திரை சீலை வந்து மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்து தேவனுடைய மகிமை நம்ம எல்லோரையுமே வந்துட்டு அழைக்கிறது. அப்ப இந்த வசனங்களை நாம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அப்ப பாவத்தின் மூலியமாக பிரிந்த நாம் எல்லோருமே வந்துட்டு கிருபையினால, ஒரே மனுஷனால வந்துட்டு பாவம் வந்தது, அதே போல ஒரே மனுஷனால நமக்கு ஜீவன் வந்ததுங்கிறதையும் நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். வாசிப்போம், ரோமர்ல 5வது அதிகாரத்துல 12, 19, 20 இந்த 3 வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமேன். முதல் ஆதாம் ஒரே பாவம், அந்த பாவத்தின் மூலியமாக மரண தீர்ப்பு வந்தது, ஆவிக்குரிய மரண தீர்ப்பு வந்தது, எல்லோருமே வந்து பாவிகளானார்கள். அப்ப அதற்காக தான் வந்துட்டு நியாயப்பிரமாணமே வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா 2ஆம் ஆதாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவர் மூலியமாக ஒரே நீதி, நித்திய நீதி வந்தது. அதன் மூலியமாக தேவனுடைய ஜீவனை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம விசுவசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலியமாக யார் யார் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் எல்லோருமே வந்துட்டு ஆவியினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதே போல வந்துட்டு கிருபையும் அதிகமாக பெருகியதுன்னு வந்து பார்க்கிறோம். அப்ப பாவம் வந்து ஒரு மனிதனால் வந்தது, கிருபையும் ஒரு மனிதனால் வந்தது. ஆனால் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சமமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சமம் இல்லை. பாவம் பெருகின இடத்திலே வந்து கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதாம் கொண்டு வந்தது ஒரு பாவத்தின் மூலியமாக மனித இனத்திற்கு ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தான். தேவனை வந்துட்டு நாம வந்துட்டு அவரை அணுக முடியாத ஒரு நிலையில இருந்த நம்மளை கிறிஸ்துவின் மூலியமாக நாம வந்துட்டு
அவருடைய கிருபாசன தண்டைக்கு நாம எப்பொழுதுமே தைரியமாக போக முடியும். அதற்காக அதிகப்படியான கிருபையை வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறார். வாசிப்போமே, லூக்கால 19:5-10 வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்ப இந்த இடத்துல இழந்து போன வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகேயு அவன் வந்து ஒரு ஆயக்காரன். அவன் வந்துட்டு தனக்கு இட்ட கட்டளைக்கு மேல வந்துட்டு அதிகமான வரி வசூல் பண்ணி அங்க மக்கள் இடத்துல வந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது. இவன் வந்துட்டு ஒரு பெரிய பாவியான மனுஷங்கிற அந்த பேர் தான் வந்துட்டு இருந்தது. அப்ப சகேயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்து மரத்துலதான் வந்துட்டு ஏறி பாக்குறான். ஏன்னா அவன் குள்ளமா இருந்தனால அவன் மரத்துலதான் ஏறினான்னு வந்துட்டு இருக்குது. அவன் வந்து என்ன பண்றானாக்கா, அவன் வந்துட்டு தேவனை வந்துட்டு தேட முயன்றான். அவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு பார்க்கறதுக்கு முயற்சி செய்கிறான். அவரை குறித்து கேள்விப்படுகிறான். அவரை வந்துட்டு பார்க்கிறான். ஆனா என்ன பண்றான், அவன் வந்து அந்த ஜனக்கூட்டத்துல இருந்து விலகி அவன் மரத்து மேல மறைந்து இருந்துதான் வந்துட்டு அவன் வந்து பார்க்க முயற்சி செய்கிறான். அப்ப ஆதாம் இதே மாதிரிதான் வந்துட்டு பாவத்திற்கு பின்பாக மரத்திற்கு பின் வந்துட்டு ஒளிந்தான். சகேயும் மரத்தில் மேல் ஏறினான். இரண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த மறைந்திருந்த காரியங்கள் தான். இரண்டுமே தேவனிடத்திலிருந்து விலகிய, அந்த பாவத்தின் மூலியமாக விலகிய அந்த அடையாளம் தான் வந்து இங்க வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சகேயுவை வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேல அவர் தான் வந்துட்டு பாக்குறார். சகையை கூப்பிடவே இல்லை. அவர் அவ்வளவு கும்பல்ல அவ்வளவு நெரிசல்ல வந்துட்டு அவர் போகும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு அவர் தான் வந்து இயேசு மேலே பார்த்து சகையை வந்துட்டு தேடினாரு. ஆனால் இதே ஒரு விஷயம்தான் வந்துட்டு நம்ம இதோட ஆகாரோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஆகார தேடி வந்துட்டு கர்த்தர் போகிறார். அப்ப சகையை பார்த்துட்டு நான் இன்னைக்கு உன் வீட்டுல வந்துட்டு தங்க வேண்டும்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதே விஷயம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் பாத்தீங்கன்னாக்க 3:20 வசனம் வந்து சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்ங்கிற அந்த நிகழ்வு வந்துட்டு இங்க வந்துட்டு அழகா வந்துட்டு நடக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகையு வேகமா இறங்கி வராரு. அதுக்கப்புறம் சகை அங்க பேசினவங்க பேச்செல்லாம் கேட்டு சகையோடைய மனம் திரும்புதலும் அங்க வந்து வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாருனாக்க, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தின் கதவை அவர் வந்து தட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் தேடிக்கொண்டேதான் இருக்கார். நம்ம வந்து வழி தவறி போனாலும் அவர், ஏன்னா பரிசுத்தாவி வரும் பொழுது அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு வந்து பாவம் செய்தோம்னாக்க முதல்ல வந்து எப்பொழுதுமே அவர் வந்துட்டு நீதியை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதே போல பாவம் செய்யும்போது பாவத்தையும் உணர்த்துவார். நம்ம பாவத்திலிருந்து வழி விலகி நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பாத தருணத்துல நியாய தீர்ப்பை குறித்தும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பார். அப்ப இன்றே அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தின் கதவை வந்துட்டு திறக்கணுமே தவிர மூடி வச்சு இறுகி இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப நாம எசேக்கியேல்ல முதல்ல வாசித்த வசனம் பாத்தீங்கன்னாக்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். இப்ப நம்மளுடைய தேவன் வந்துட்டு எப்பேற்பட்ட தேவன்கிறத நாம முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆதியாகமத்துல அந்த பாவத்தின் மூலியமாக மனிதர்கள் தன்னை விட்டு அவர்கள் வந்துட்டு பிரிந்தார்கள். ஆனால் கர்த்தர் விடல. அவர்களை தேடி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு குடைமை இந்த வாசிச்ச வசனங்களை எல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, ஆனா ஒவ்வொரு தருணத்திலையுமே வந்துட்டு கர்த்தர் எப்படி நம்மளை வந்துட்டு தேடி அவர் வந்து வந்திருக்கிறாருங்கிறத நாம வந்துட்டு நினைச்சு பார்த்தோம்னாக்க அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் அதற்கு மேலாக அந்த அன்பையும் நம்மளால வந்துட்டு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறதுங்கிறது நமக்கு கர்த்தர் வந்து இந்த சபைக்கு நிறைய
ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவிக்குரிய விஷயங்களை முழுமையாக இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையுமே ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு அவர் வந்து கத்துக் கொடுத்திருக்காரு. அப்ப இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கர்த்தர் வருவார். ஏன்னா இது வந்து கடைசி காலம். கடந்த 2000 வருஷமா கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அப்ப இந்த காலத்துல நாமளும் வந்துட்டு எங்கேயாவது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டும் பொழுது எந்த ஒரு அது பாவத்தின் வஞ்சனையாக கூட இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம வந்து தெரிந்தும் செவி கொடுக்காத காரியங்களாக இருக்கலாம், இல்ல கர்த்தருக்காக நாம இன்னும் வந்துட்டு அவருக்காக இன்னும் அநேக ஆத்துமாக்களா ஆதாயம் பண்ணாம கூட இருக்காது காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்துட்டு நம்மளை தேடி அழைக்கிறார். அதற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வந்துட்டு இன்னையோடைய அந்த பைபிள் ஸ்டடியை நாம வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம வந்து பார்த்தோம். அதனுடைய ஆழத்தையும் வந்து தெரிந்து கொண்டோம். அதை வந்து முழுமையாக நம்மளுடைய கிருகைகள்ல வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நீர் அழைத்து தெரிந்து கொண்டு எங்களை வந்துட்டு தேடி நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளினாலேயோ இல்லை எங்களுடைய செயல்களினாலேயோ இல்லை எங்களுடைய உமக்கு சுத்தமில்லாத வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து வந்ததன் மூலியமாக நாங்கள் உம்மை விட்டு ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு எங்கள் ஆத்மாவில் நாங்கள் விலகி இருந்தால் அப்பா தகப்பனே, நீர் எங்க கூட இருந்து எல்லாவற்றையுமே உணர்த்தி உம்முடைய ஆவியில எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்கப்பா. நீங்கள் எங்களை உம்முடைய ஆவியினாலே வந்து எங்களை வந்துட்டு தேடிக்கொண்டே இருக்கிறீங்கிற குறிச்சு இன்னைக்கு வசனத்துல பார்த்தோம் அப்பா. அதை நீங்க வெளிப்படுத்தின கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழுமையாக மனம் திரும்பி ஒவ்வொரு காரியத்தையும் உம்மிடத்துல ஒப்புவித்து நாங்கள் உம்முடைய வசனத்துக்கும் உம்முடைய அன்பிற்கும் அதே போல உம்முடைய அந்த நீ தந்த அந்த ஊழியத்தை நாங்க வந்து முழுமையாக வாஞ்சையோடும் எந்தவித சோர்வும் பயமும் இல்லாமல் நாங்கள் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாக இந்த நேரத்துல ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்கு எதிராக போராடுகிற இந்த பயத்தின் அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையும் உள்ள ஆவியை தான் வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியிலே நாங்கள் ஒவ்வொருவருமே வந்து உங்களுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக அதற்கேற்ற நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் இன்னும் சத்திய சுவிசேஷத்தை எங்கும் வந்து கொண்டு செல்வதற்கு உமது வருகையும் மிகவும் சமீபமாக இருக்கு. அதற்கேற்றபடி எங்களுடைய கிருகைகள் அதற்கேற்றபடியாக மாறுவதற்கு நேரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அதே போல இங்க வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரரையுமே சகோதரி அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். நான் கொஞ்சம் ஏந்திரிச்சு தண்ணி வந்து தெரு பழுப்பு தண்ணி தான், அதனால நின்றுட்டு என்ன பண்ணேன், மக தூங்கிட்டே இருந்தான்ட்டு நான் ஏஞ்சி போய் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் பிரதர். எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, என்னால முடியலன்னு ஏஞ்சி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன திண்ணை மாதிரி கட்டிட்டு அந்த திண்ணையில உட்காந்து இருந்தேன் பிரதர். பெரிய நல்லா ஒரு சின்ன விரல் பெருசுதான் பிரதர், கட்டுவரியன் பாம்பு என் கால் மேல ஏறி போச்சு பிரதர். ஏசப்பா, அப்படியே ஒரு அற்புதமா ஒரு அசிந்தாலும் போட்டுட்டு இருக்கோம், எதுவுமே இல்லாத அந்த உணர்வே, கால் மேல ஏறின உணர்வே இல்ல பிரதர் எனக்கு. எல்லாம் வாங்கிட்டு ஒரு பயம், ஒரு அப்படியே ஒரு உடம்பே அப்படியே உதறி எடுத்துக்கிச்சு பிரதர். வாஷ்ரூம் கீஷ்ரூம் எல்லாம் அப்படியே போயிட்டேன். ஒண்ணுமே பயம் ஒண்ணும் தாங்கல எனக்கு அந்த பயம். அது மாதிரி ஏசப்பா என்னை எல்லா விஷயத்திலயும் பாதுகாத்து வழிநடத்திட்டு வராரு பிரதர். ஏசப்பாவுக்கு கொடியான கொடி நன்றி. இப்ப இந்த ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, ஒன்னும் பதிவாகல, அது பதிவாகணும். பதிவாகிட்டு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வரணும். ஏசப்பா எதுவுமே இல்லைன்னு அற்புதமா எனக்கு வழிநடத்தி கொடுக்கணும் பிரதர். அதனால ஜெபிச்சுக்கங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா உங்களை ஒன்றும் வந்து சேதப்படுத்தாதுன்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சாவுக்கு ஏதுவானது எதுவுமே நம்ம குடித்தாலும் சரி, அதே போல வந்துட்டு பாம்போ ஏன்னா எல்லாவற்றையுமே கர்த்தர் தான் வந்துட்டு படைச்சார். மகளும் ரட்சிப்புக்குள்ள வரணும், அவளுக்கு வேலை பார்த்துன்னு கேட்டுனுக்கிறா பிரதர். அவளுக்கு ஏசப்பாவோட சித்தத்துல வழிநடத்தி கொடுக்கணும் ஏசப்பா, அதுக்கு ஜெபிச்சுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் வந்துட்டு உங்க கூட இருக்கிறார். ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் வந்துட்டு சேதம்
சேதமாகாது. அது உங்கள் சரீரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா சகையுக்கு சொன்னார்ல, சகையும் அவனும் அவன் வீட்டாரும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க கர்த்தரை உண்மையாக நீங்க வந்து தேடும் பொழுது பாத்தீங்கன்னாக்க உங்க வீட்டாரும், அது உங்களுடைய சொந்த மகள், அவளுக்காக நாங்க வந்து ஜெபம் பண்ணோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரி மகாதேவி சிஸ்டர் அவங்களுடைய மகளை இருவரையுமே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இதோ கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது என்னை எதிர்த்து நிற்பவன் யாருன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த வசனத்தின்படி சகோதரி வந்து பாம்பு அவங்க காலில் ஏறி போனாலும் அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாமல் நீங்க காத்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அவர்களுடைய அந்த சரீரத்துல இருக்கிற எல்லா கேன்சர் வியாதிகளையுமே நீங்க வந்து சுகப்படுத்தி இருக்கிறீங்கப்பா இது வரைக்கும். அடுத்ததாக அவங்க வந்துட்டு அதை டாக்டர்கிட்ட போய் உறுதி செய்வதற்காக ஸ்கேனுக்கு வந்துட்டு போகிறாங்கப்பா. அந்த ஸ்கேன்லையும் கண்டிப்பா வந்துட்டு உம்முடைய சித்தப்படி உம்முடைய ஜீவன் வந்து சகோதரிக்குள்ள சரீரத்துல இருக்குப்பா. அந்த ரோமர்ல 8:11 வசனத்துல தேவனுடைய ஆவி வந்துட்டு அவர்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான அந்த சரீரங்களை நீங்க வந்துட்டு உயிர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தின்படி அவர்களுடைய சரீரத்துல இருக்கிற அந்த கேன்சர் செல்கள் எல்லாம் முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினால முழுமையாக வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். அதே போல அவருடைய மகளும் வந்துட்டு அவருடைய மகளுடைய வேலைக்காகவும் அவருடைய மகள் வந்துட்டு உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு வாஞ்சையோடு எப்படி நீங்க வந்து அவங்கள வந்துட்டு தேடி பிடித்தீர்களோ அவருடைய மகளையுமே அப்பா நீர் அவங்களுடைய கடினமான இருதயம் ஏதாவது இருந்தாலும் உமக்கு விரோதமாக அது எல்லாவற்றையுமே தேவன் தாமே நீர் அறிவீரப்பா. அவர்களுடைய இருதயத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு அதே போல மாம்சமான காரியத்துல அவர்கள் உலக பிரகாரமான அந்த வேலையும் நீங்க வந்துட்டு தந்துட்டீங்கன்னு சொல்லி நாங்க வந்து முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு சகோதரியுமே அவங்களுடைய மகளை விட்டு வெளியே போன்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, நீங்க இங்க ஜெபத்தை கேட்டிருக்கீங்கப்பா. இந்த ஜெபத்துக்கு நாங்க பதில் பெற்றுக்கொண்டோம் என்று இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா நன்றியர்களையும் துதி கணத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரதர் எனக்கு கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். நாங்க வீடு இப்ப இருக்கிற வீட்டுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப அனலு முடியல சிஸ்டர் பிரதர். கூட வைக்க முடியாது பிரதர், அப்படி இருக்குது. இப்ப நாங்க ஒரு வீடு பார்த்திருக்கிறோம். அந்த வீட்டுல போய் நல்லா கேட்டலாம் முடிஞ்சு போச்சு பிரதர். அந்த வீடு வந்து கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அது இது பண்ண சொல்லி வீடு நல்லா இருக்கு. ஆனா எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் பிரதர். ஆனா ஏசப்பாக்கு சித்தமா இருக்கணும், அதனால ஜெபம் பண்ணிக்கங்க சிஸ்டர். அந்த வீடு முடியணும்னு சொல்லி வேண்டிக்கங்க பிரதர். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே அப்பா பிதாவே, இது சகோதரி கிருஷ்ணவேணி சகோதரிக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. தகப்பனே, இதோ அவர்கள் குடியிருக்க ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று உங்களிடத்துல வந்து நாங்கள் வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வீட்டுல வந்து அவர்கள் சபை கூடுதலை வந்துட்டு நடத்துவதற்காக அவர்களுக்கு அந்த வசதியான ஒரு பெரிய வீடு வந்து வருகிறவர்கள் ஒன்றாக கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவதற்கு அந்த வீடை உமக்கு சித்தமானால் அதை நீரே வந்துட்டு ஆயத்தப்படுத்தி அதை வந்துட்டு நீங்க கொடுக்கும்படியாக இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது உமக்கு சித்தமானால் கண்டிப்பா நடக்கும். உமது சித்தத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா அசுத்தாவின் கிரைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாக வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரியையும் அவங்க குடும்பத்தார் எல்லோரையுமே ஆசீர்வதித்து எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் நன்றி செலுத்தி என்னுடைய ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரதர், என் பேர் கீர்த்தனான்ட்டு, இன்ஃபன்ட் பிரதர் பேருங்களா, கொரமங்கலம். அவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறாங்க பிரதர். மம்மிக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பையில கேன்சர் கட்டி இருக்குது பிரதர். நான் குரூப்ல கூட ஒரு வாட்டி மெசேஜ் போட்டிருந்தேன் பிரதர். அப்படிங்களா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? மம்மி இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல பிரதர். ஞானஸ்தானம் எடுக்கலையா? அவங்க ரோமன் கேத்தலிக் பிரதர். அவங்க வீட்டுல அப்பா இருக்கிறாங்களா? அப்பா இல்ல பிரதர், வேற மம்மி மட்டும் தான். மம்மி மட்டும் தான் இருக்காங்களா? சரிங்க சிஸ்டர். அவங்க இன்னும் நீங்க சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா எல்லா காரியத்தையுமே? எஸ் பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். பட் மம்மி அவங்க எஸ்பா நம்புறாங்க. சர்ச்சுக்கெல்லாம் வராங்க பிரதர். பட் முழுமையா ரோமன் கேத்தலிக் விட்டுட்டாங்களா? இன்னும் விடல? விட்டுட்டாங்க பிரதர், அப்பயே விட்டுட்டாங்க அவங்க.
ஓகே. கொஞ்ச நாளா வேலைக்கு போயின்னு சர்ச்சுக்கெல்லாம் வராத இருந்தாங்கோ. ஆனாலும் இந்த மாதிரி ஆயிப்போம். இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிரதர். மண்டே வந்துட்டு பெரிய டாக்டர்கிட்ட பேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீமோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அவங்க கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கேன்சர் கட்டி பிரதர். அது கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அது இப்போ இங்க சைடெல்லாம் அவங்களுக்கு வலிக்குதா, கிட்னி கிட்ட ஃபுல்லா நோவுதுன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு அவங்க டாக்டர் கீமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இருக்கிறாருங்களா இல்ல வந்துட்டு அவரு டாடி இல்லங்க, மம்மிக்கு அந்த மாதிரி ஆயிருக்குங்க பிரதர். இல்ல மம்மிக்கு ஆயிருக்கு. இல்ல டாடி இப்ப வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறாரா இல்ல எப்படி? இல்ல பிரதர், அவரு இறந்துட்டாரு 2010ல இறந்துட்டாரு. சோ அம்மாவுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஏதாவது நீங்க எல்லாமே சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு யார் மேலேயாவது அந்த மனக்கசப்பு இன்னும் மன்னிக்க முடியாத அந்த நிலை எதுவும் இருக்குதான்னு பாருங்க. டெய்லி பிரதர் வராங்க பிரதர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க, பிரேயர் வைக்கிறாங்க. சோ டெய்லி ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்றோம் பிரதர். இல்ல பிரேயர் அட்டெண்ட் பண்றது இது எல்லாமே, நம்ம வசனங்களை வாசிக்கிறது, தியானம் பண்றது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான். ஒண்ணு வந்து முதல் காரியம் வந்துட்டு நாம வந்து மற்றவர்களை வந்துட்டு மன்னிக்காம இல்ல மற்றவர்கள் செய்த அந்த காரியங்கள் வந்து நம்மளுடைய இருதயத்தை இன்னமும் அவர்களை அந்த அந்த நபரை மன்னித்திருந்தாலும் அந்த அந்த காரியங்களை இன்னும் நம்மளால வந்துட்டு இருதயத்தை வந்துட்டு மன்னிக்க முடியாம இருந்துச்சுனாக்க அதை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு மன்னிக்கணும். அதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம அப்படி மன்னிக்கனாக்க நாம எதையுமே வந்து தேவன்ட்டு வந்து நாம வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு வசனங்கள் வந்து தெளிவாக இருக்கிறது வேதத்துல. அந்த ஒரு காரியம். அதற்கப்புறம் வந்து நான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு விசுவசிக்கிறேன், இன்னும் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருந்துச்சுனாக்க அந்த தடையை நீக்கி போட்டு நாம ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிதல் மூலியமாக நம்மளுடைய விசுவாசத்தை நாம வந்து வெளிப்படுத்தணும். இப்ப நம்ம வந்துட்டு உங்களுடைய அம்மா பேர் என்னம்மா? அம்மா பேர் ஸ்டெல்லா பிரதர். ஸ்டெல்லா. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி கீர்த்தனாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல அவங்களுடைய தாயார் ஸ்டெல்லாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறோம். அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையாக்கும். உங்களுடைய வேத வசனம் என்றைக்குமே வந்துட்டு பொய்யாகுதப்பா. எல்லா வார்த்தைகளும் எல்லா வாக்கு தத்தங்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. அப்பா தகப்பனே, இது சகோதரி வந்து முழுமையாக கர்த்தரை அறிவுலதான் நமக்கு வந்துட்டு அவருடைய கிருபையும் சமாதானம் அனுதினமும் நமக்கு வந்துட்டு பெருகுதுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரி அந்த ரோமன் கேத்தலிக்ல அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியில வந்துட்டாங்கப்பா. இன்னைக்கு உங்களை முழுமையாக விசுவசிக்கிறாங்க. விசுவசித்தாக்க இன்னும் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தாமதம் நீங்க அப்போஸ்தலர்களை நாங்க வந்துட்டு பாக்குறோம். பேதுரு அனனியா வந்து பவுலை பார்த்து கேட்பாருப்பா. அதே போல இவர்கள் வந்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளை முற்றிலுமாக அப்பா அதை நீக்குங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரிக்கு அந்த கர்ப்பப்பையில அந்த கேன்சர் கட்டி உருவாகி இருக்குதுன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அடுத்த தடவை டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது டாக்டர்கள் வந்துட்டு தேடும் அளவுக்கு அந்த கட்டிகளை முழுமையாக நீங்க நீக்கி போடுற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கேன்சர் கட்டியே சகோதரி ஸ்டெல்லாவுடைய சரீரத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கேன்சரை முழுமையாக வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். உனக்கு சகோதரியோட சரீரத்துல எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் தழும்புகளால சகோதரி பரிபூரணமாக ஆவியிலும் அவருடைய சரீரத்திலும் முழுமையாக சுகம் அடைந்து விட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பிரதர். எனக்கு வந்து நெஞ்சில இருக்கிற எலும்பு செஸ்ட்ல பெயின் பிரதர். செஸ்ட்ல பெயின் செஸ்ட் எலும்பு பிரதர். எலும்பு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் முதுகுல 2 ஷோல்டர்ல எலும்பு பிரதர். அது ரொம்ப நோவுது பிரதர். இப்போ புதுசா ஸ்டார்ட் ஆயிக்குது. இன்னும் வந்துட்டு பழைய இது ஸ்பைனல் கார்ட்ல வந்து நரம்பு வந்து ரைட் கால் நரம்பு ரொம்ப ஷாக், கரண்ட் ஷாக் அடிக்குது. முட்டில ரொம்ப நோவுது.
எங்கள் கர்த்தராகி இயேசுவே, அப்பா பிதாவே, சகோதரர் ஜெரால்டு பிரதருக்காக இந்த நேரத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் எங்கு 2 அல்லது 3 கூடி என் நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறார்களோ அங்கே நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரனுடைய அந்த சரீரத்துல அந்த எலும்புகளையும் அந்த ஸ்பைனல் கார்டுலையுமே வலியை கொடுக்கிற அசுத்தாவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த பலவீனத்தின் அசுத்தாவியை முற்றிலுமாக வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய தழும்புகளால சகோதரர் பரிபூர்ணமாக ஆவியிலும் சரீரத்திலுமே சுகம் அடைந்து விட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்பா நீங்க வந்துட்டு இன்னும் ஏதாவது சகோதரனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை நீங்க அவருடைய ஆவியில நீங்க வெளிப்படுத்தி ஏதாவது காரியங்களை மனம் திரும்ப வேண்டியது இருந்தாலும் அப்பா நீரே முழுமையாக வெளிப்படுத்தி அவருடைய காயங்களுக்கு காயம் கட்டுகிறவர் நீர் தான்ப்பா. நாங்க இன்னைக்கு வந்துட்டு முதல் வசனத்துல பார்த்தோம், நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்தினேன், நியாயத்துக்கு ஒக்கதாக அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளையும் அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரனுக்கு நீங்க பரிபூரணமாக இந்த வசனத்தின்படி எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வசனத்தின்படி சகோதரனை நாங்கள் ஆசீர்வதித்து நீங்க சுகப்படுத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை ஜெபத்தை எடுக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இல்ல சாட்சிகள் இருக்குதுங்களா? வேற எதுவும் இல்லைனாக்கா இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.